அவரை பொய்யர் என்று கூறிவிட்டார்கள். இறுதியில் நாம் அவ்விருவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஒரு கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறினார்களோ அவர்களை நாம் மூழ்கடித்தோம். நிச்சயமாக அவர்கள் குருட்டு சமூகமாகவே இருந்தார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் வந்து கட்டுறாங்க. ஒரு கப்பல் வந்து தரையில் கட்டுறாங்க. அல்லாஹ் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மழை வரப்போகுது, ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகுது. அதை வந்து இந்த அழிக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அந்த கப்பலில் யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்கள தவிர மற்றவங்க எல்லாரும் இதில் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. இது வந்துடுது. அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஒரு கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறினார்களோ அவர்களை நாம் மூழ்கடித்தோம். யாரெல்லாம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு சொன்னாங்களோ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கிறது. அதே மாதிரி வேதனை வரும்னு 800 வருஷம் 900 வருஷமாக சொல்லிட்டு தானே இருக்கீங்க, வரல இல்லை. அப்போ இதுவும் நாங்கள் பொய்ன்னு தான் நம்புகிறோன்றாங்களே. இப்படி தான் பொய் தானே சொன்னீங்க, இப்போ நிஜமாலுமே வந்துருச்சு. நான் வந்த மக்களை காப்பாற்றிட்டேன், நம்பி வந்தவங்களை காப்பாற்றிட்டேன், மற்றவங்கள மூழ்கடித்தேன். நிச்சயமாக அவர்கள் குருட்டு சமூகமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த வேதனை இஸ்லாத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வேதனை, இன்னொன்று சோதனை. இப்போ பூகம்பம் வருது, பஞ்சம் வருது. இப்போ இன்றைக்கும் வந்துட்டு தானே இருக்குது, பஞ்சம் வருது. இப்போ இதெல்லாம் அல்லாஹ் எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா, மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிடும்போது இந்த தன்னுடைய அந்த தராதரத்தை மனுஷன் வந்து மறந்துடுவான். மறந்து அந்த உலக வாழ்க்கையோட இந்த இன்பங்களில் வந்து எப்படியே மூழ்கி போயிட்டானா அவனுக்கு யோசிக்கிறது ஒரு டைமே இருக்காது. தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறதே அவன் யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசிக்காமல் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த டைமில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டினா ஒரு நிமிஷத்தில் யாரோ குறுக்கிட்டாங்களே, நேற்று வரைக்கும் பணக்காரராக இருந்தால் இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் ஏழை ஆகிட்டானே, ஒரு கடலில் ஒரு சுனாமி வந்துச்சு இத்தனை பேர் செத்துட்டாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, நம்மளால் எல்லாம் முடியும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளால் எதுவுமே தடுக்க முடியல. நம்மலாம் அதான் சொல்கிறோம்ல, நம்ம அவுக்காத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து காமிச்சிடும். நம்முடைய தராதரம் என்னங்கிறது இந்த சோதனை காமிச்சிடும். இப்போ இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னா எல்லாருக்கும் வரும். இதில் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான்ல, எல்லாருக்குமே அது ஈக்குவலாக வந்துடும். ஆனால் வேதனைன்னு வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டவனை மட்டும்தான் அது பிடிக்கும். புரியுதா? அது அந்த ரசூல்மார்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பிடிக்கும், அந்த வேதனை வந்து பிடிக்கும். அதில் நல்லவர்கள் ஒருத்தர் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி வர்ற வேதனை இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் நல்லவங்க எல்லோரும் ஏறிட்டாங்களா, கெட்டவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா? அப்போ நல்லவங்க எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்களா? பாதிக்கப்படலை. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேயும் இப்படி தான் நடந்துச்சு. இது வந்து ரெண்டுமே வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது பார், ரசூல்மார்களுடைய அந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டுச்சு, நபிமார்களுடைய சமூகங்கள் அழிக்கப்பட்டுச்சு. அப்போ இதிலெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு சில சம்பவங்கள் தான் குரானில் இருக்குது. ஒரு 7-8 பேர் மட்டும்தான் இந்த சம்பவங்கள் வந்து குரானில் வருது. இப்போ இதை வச்சுட்டு இவ்வளோதான் இந்த உலகத்தில் நடந்தது, உலகத்தில் நடந்த அழிச்சாட்டியங்களே இவ்வளோதான், அழிக்கப்பட்டவங்களும் இவ்வளோதான்னு சொல்லி நினச்சிக்கூடாது. நிறைய சமூகங்கள் வந்து குரான் வந்து சொல்லலை. குரான் சொல்லக்கூடியது எதுன்னா, இந்த சவுதி அரபு இருக்குல்ல, இந்த அரபு தீபகற்பத்துக்கு அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு எதெல்லாம் பாப்புலராக இருந்த மக்கள் இருந்தாங்களோ அவங்களுடைய ஸ்டோரி மட்டும்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். ஸோ அதனால் வந்து மொத்தமே 6 பேர் தான் அழிக்கப்பட்டாங்க, மீதி சமூகங்கள்லாம் உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருந்துச்சுன்னெலாம் கிடையாது. இந்தியாவில் கூட பல தடவை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து அழிக்கப்பட்டுலாம் இருக்கும், நமக்கு அது தெரியாது. சரியா? அதனால் இது ஒரு முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரானில் வந்து இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கும் இந்த சோதனை வேதனைன்னு சொன்னல, வேதனையும் இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. பாவிகளை அல்லாஹ் வந்து அழிச்சிட்டு தான் இருக்கான். அது எப்படி நடக்குதுன்னா வேறு வடிவத்தில் நடக்கும். ஏன்னா நபிமார்கள் இல்லை, அதனால் அவ்வளோ செலக்ட் பண்ணிலாம் அடிக்க மாட்டான். ஆனால் இந்த ஊருக்குள்ளே பெரிய அழிச்சாட்டியம் பண்ணாங்க பாரு, அவங்களெல்லாம் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பர்டிகுலர் டைமில் வேரோடு அறுத்துருவோம். உதாரணத்துக்கு ஹிட்லர் எடுத்துக்கோ, முசோலினி எடுத்துக்கோ, இவங்கெல்லாம் பயங்கரமாக ஆட்டம் போட்டவங்க, தான் கையில் பவர் இருக்குதுங்கிறதுக்காக பயங்கரமாக ஆட்டம் போட்டாங்க. அமெரிக்கா எடுத்துக்கோ, இவங்க எல்லாருக்கும் இப்போ உழுவும். இப்போ இந்த போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, தொடக்கம் வந்து மிடில் ஈஸ்ட்டு அரபுகள் இவங்கெல்லாம் அடி வாங்குவாங்க. ஆனால் அதோட எண்டு அமெரிக்கா டோட்டல் காலி ஆயிரும், யூரோப் டோட்டல் காலி ஆயிரும், இஸ்ரேலு
பயங்கரமாக அழிக்கப்படும். ஈசா நபி கையால் இவர்கள் கொல்லப்படுவாங்க. யார்? இந்த நேத்தன்யாஹூ, இந்த கும்பல், இந்த சைனிஸ்டுகள் எல்லாரும் ஈசா நபி கையால் இவர்கள் கொல்லப்படுவாங்க. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ அதில் எல்லாம் கடைசியாக என்ன சொல்கிறான்? நிச்சயமாக இவர்கள் குருட்டு சமூகமாக இருந்தார்கள். இப்போ குருட்டு சமூகமாக இருந்தாங்க. எல்லாம் கண்ணு தெரியாமல் இருந்தாங்களா? நூல் இஸ்லாமுடைய சமூகம் கிடையாது. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, புரியுதா? ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, உள்ளத்தால் அவங்களுக்கு சிந்திக்க முடியாத குருடு வந்துடுச்சு. இந்த மனசு குருடாயிருச்சு, புரியுதா? அந்த உள்ளம் வந்து குருடாயிருச்சு, அவங்களுடைய அறிவு வந்து குருடாயிருச்சு. அல்லாவையே எதிர்க்கலாம், அல்லாவுடைய ரசூலை கூட எதிர்க்கலாங்கிறது எவ்வளோ பெரிய அசட்டு துணிச்சல். இது வந்து குருட்டுத்தனமாக இருக்கிறவங்கள தவிர வேறு யாரும் இந்த மாதிரியான துணிச்சலை வந்து இவங்க செய்ய மாட்டாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது மாதிரியான குருட்டு பசங்க, அல்லாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற குருட்டு பசங்க பொதுமக்களாக இருந்தாலே இந்த உலகத்தில் நிறைய ஃபசாத் நடக்கும். இப்போ சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுவான்? அதிகபட்சமாக என்னென்னு அநியாயம் பண்ணுவான். பக்கத்து வீட்டுக்காரனும் உரண்டை எழுப்பான், ரோட்டில் போகிறவன்னு உரண்டை எழுப்பான், போட்டு அம்மாவை மதிக்க மாட்டான், பொண்டாட்டியை மதிக்க மாட்டான், என்ன குழந்தை குட்டியை கவனிக்க மாட்டான். அவனால் முடிஞ்ச சின்ன அநியாயங்களை பண்ணுவான். இதே இவன் வந்து அரசியல் தலைவர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, 10,000 பேர் 1,00,000 பேருடைய தலையெழுத்தை வந்து கஷ்டத்தில் தள்ளிடுவான், புரியுதா? ஒரு ஆற்றுல ஒரு பெரிய மோசடி பண்ணிடுவான், ஒரு ஊரே மூழ்கிடும். சில சட்டங்களை பாஸ் பண்ணுவான், அந்த ஏரியாவே கேன்சர் வந்துடும். ஒரு ஃபேக்ட்ரிக்கு பர்மிஷன் கொடுத்து ஒரு கையெழுத்து போட்டுருவான், கேன்சரில் அத்தனை பேர் சாவாங்க. இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போய் தோல்லாம் இதாகி அவ்வளோ உயிரை கொடுத்து அந்த ஃபைலை இதை வந்து மூட வச்சாங்க. அப்போது இவங்க யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்டாங்கள மக்கள், இவங்க யார்? எலைட் பீப்புள். இவங்களுக்கும் அந்த கோயிலில் போய் கும்பிட்டுருக்காங்களே, அவங்க கூட பஞ்சாயத்து கிடையாது. யார் கூட பஞ்சாயத்து? அந்த கோயில் இந்த பூசாரிகள்லாம் உருவாக்குனாங்களா, அவங்களோட மோதுறாங்க. அதே மாதிரி அவங்கள பேக்கப்பில் யார் இருப்பா? சிஸ்டம் இருக்கும், புரியுதா? இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடவுள், அதாவது இந்த 3 டிபார்ட்மெண்ட், ஆன்மீகம், அரசியல், புரியுதா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்மேன்ஸ், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு எப்பவுமே இருக்கும் உலகத்தில். இவங்க 3 பேருக்குள்ளே டைஅப் இருக்கும். இவங்க இந்த 3 பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. 3 பேருமே இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இவன் என்னம்பா, ஆமாப்பா கடவுளுக்கு அவன் சிறப்பானவன் அப்படிம்பா. இவனும் என்ன பண்ணுவான், ஆமாப்பா கடவுள் வந்து இவனை தான் உங்களை மன்னராக தேர்வு பண்ணியிருக்காரு, எல்லாமே கடவுளுடைய நாட்டப்படி நடக்குதும்மா. இவன் என்ன பண்ணுவான், கடவுள் என்னை செல்வந்தராக்கி என்னை கண்ணியப்படுத்திட்டாம்மா. இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு டைப் போட்டுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சொசைட்டியவே நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஏழையாகவே இருப்பான், அவன் தலை தூக்கவே முடியாது. எப்போவுமே அவனை வந்து அவனுக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்கிற உரிமைகள், இவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும். அதை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தை ஆள்றாங்க. இன்றைக்கி உலகமே இன்றைக்கி பார்க்குது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அங்கே அந்த ஒரு தீவு இருக்குது, குறிப்பிட்ட அந்த தீவில் போய் விபச்சாரம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, ஏகப்பட்ட அநியாயம் பண்ணுறாங்க. அந்த தீவுக்கு போயிட்டு வர்றவன் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோ, அவன் தான் பாகிஸ்தானில் பிரைம் மினிஸ்டராக இருப்பான். சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோ, அவன் தான் மன்னராக இருப்பான். யூஏலேருந்து ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோ, அவன் தான் மன்னராக இருப்பான். அங்கே போய் ஏகப்பட்ட அழிச்சாட்டியம் இவங்கெல்லாம் பண்ணி ஆக கொடூரமானவர்கள்னு அங்கே ப்ரூஃப் பண்ணுவாங்க. காபாவுடைய துணி அங்கே போகுது, எதுக்கு போகுது? அந்த துணியை காலில் போட்டு மிதிக்க சொல்லி கால் மிதி ஆக்குறாங்க. காபாவுடைய துணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே புனிதம் வாய்ந்தது. கிஸ்வாங்கிறது, காபாங்கிறது வெறும் கட்டடம் மட்டும் இல்லை, அதோடைய துணி இருக்குது பாரு, அதுவும் காபாவுடைய ஒரு பகுதி தான். அந்த ஹஜ்ஜுடைய டைமில் அதை மடித்து வச்சுருப்பாங்க, அதை வெள்ளையாக பாதி தெரியும், அதை ஓப்பன் பண்ணி பாதி காபாவை வந்து அப்படியே எடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை மாற்றுவாங்க. அந்த துணியும் வந்து மகத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் அவங்கள வந்து செய்ய வச்சுருப்பான். இப்போ என்ன நடந்துருச்சு, இப்போ திடீர்னு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருந்தாங்க, அது ஏகப்பட்ட பேர், பெரிய பெரிய அப்பாட்டக்கர்கள் பேர்லாம் வந்துருச்சு. இவன்லாம் அநியாயக்காரன், இவன்லாம் பார்த்துட்டு இவனா, நமக்கு வந்து குரானை பார்க்கும்போது நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வரணும்னு நமக்கு தேவையில்லை. நம்ம முன்னாடியே சொல்லுவோம், அவன் போடுற பாலிசிஸ், அவன் போடுற சிக்னேச்சர்லேயே தெரியுது இவன் ஆக ப்ராடுன்ட்டு, புரியுதா? அவனுடைய அந்த மக்கள் நலம்ங்கிறது இவனுங்களுக்கு துளியும் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இஸ்ரார் அஹமதெல்லாம் அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க. எப்ஸ்டீன்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இது நடக்குது. இதெல்லாம் வந்து 100 வருஷம் 200 வருஷமாக நடக்குது. இப்போ வந்தவன் எப்ஸ்டீனு,
ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா உண்மைகளும் வந்து அல்லாஹ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொருத்தரை பற்றியும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறான். இப்போ இவங்க வந்து அமெரிக்கன் இந்த கோர்ட் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸு வெளியிடுது. அதில் என்ன பண்ணி வச்சுருக்கான், எல்லா இடத்துலையும் கருப்பு அந்த பிளாக் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு, கருப்பாக ஒரு பார் வச்சுருக்கான். புரியுதா? எப்ஸ்டீனு மெயில் அனுப்புகிறான், அந்த இடத்துல கருப்பு ஸ்டிக்கரு. அதே மாதிரி ஒரு பில்கேட்ஸ் இருக்கான், அவன் பக்கத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேர் மூஞ்சி கருப்பு ஸ்டிக்கரு. இப்படி எல்லாத்தையும் கருப்படித்து லீக் பண்ணுறான். இதை லீக் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேடு கெட்டவர்களை மட்டுமே உலகத்தில் தேடி அவங்களுக்கு பதவி கொடுத்தா என்ன நடக்கும், இவன் போய் அந்த தீவில் வந்து நிறைய அநியாயங்கள் பண்ணுவான். நம்ம பாம்பு பார்த்தோம்னா நம்ம உடம்பு ஒரு ஷாக் அடித்த மாதிரி அவன் தெரியுமில்ல, அப்போது ஒரு திரவம் நம்ம உடம்புலேயே சுரக்கும். நமக்கு ரொம்ப லேட்டாக சுரக்கும், ஏன்னா நம்ம பல பாம்பை பார்த்துருப்போம். ஆனால் அந்த பச்சை குழந்தை அம்மாவுக்கு காணோம் அப்பாவுக்கு காணோம் அப்படி தடிச்சிட்ருக்கும். அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி பின்னு போட்டு குத்துறான், இந்த மாதிரிலாம் பண்ணி சூடு வைக்கிறது, அது தலையில் சுடு தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் அந்த ஃபைல்ஸில் இருக்குது. குழந்தை தலையில் சூடு தண்ணி ஊற்றுறது, அது குதிக்கும், ஐயோ 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 ஐயோன்ட்டு. இந்த நேரத்தில் போய் அது சிரிஞ்சு வச்சு அந்த பிளட் எடுப்பாங்க. பிளட் எடுத்தால் அதில் வந்து அந்த குழந்தையுடைய அந்த பலம் எல்லாம் அது தப்பிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணதில்லை, அந்த கெமிக்கல்லாம் அதில் இருக்கும். அந்த கெமிக்கல் எடுத்து உடம்புல செலுத்திக்குவாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா அந்த குழந்தையுடைய அந்த எனர்ஜி நமக்கு வந்துடும், வயசாகிறது தள்ளி போடலாம். இதெல்லாம் இவனுங்க பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அதனால தான் பெரிய பெரிய போர் முடிவுகள் இந்த பரதேசிங்க எதுக்கு எடுக்கிறானுங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஈரானில் அடித்தா அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? ஒன்றும் லாபம் கிடையாது. இஸ்ரேலுக்கு தான் லாபம். இப்போ இஸ்ரேல் சொன்னால் இவன் போய் அடிச்சே ஆகணும். இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறான், ஈரான் மேலே இப்போ படையெடுக்கிறேன். முதல்ல என்னென்னா படையெடுக்கலாம் மாட்டேன், ரொம்ப லாஸ் ஆகுது. முதல்ல B-2 பாம்பர் அனுப்பணும். இந்த 12 நாள் போரில் B-2 பாம்பர் வந்து எவ்வளோ நம்பர் அனுப்பணும். அது 1 மணி நேரம் வானத்தில் பறக்கிறதுக்கு $1 லட்சம் செலவாகுது. அதாவது 80 லட்சம் ரூபா தேவைப்படுது 1 மணி நேரம் அது வானத்தில் பறக்கணுன்னா. அது கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பறந்து வருது. அது வந்து அதாவது சண்டையெல்லாம் போட வேண்டியதில்லை, அது சும்மா பறந்துட்டு அவ்வளோ வந்தாலே அவ்வளோ செலவு. அதுக்கப்புறம் அது ஏதாவது மிசைலு அது இதுன்னு போட்டு அப்போ அதோடைய ரேடர் சிஸ்டம் அதெல்லாம் போட்டால் அவ்வளோ பெரிய காசு வந்து தண்டை செலவாகுது. அப்போவே எடு பண்ணிட்டு இதெல்லாம் நான் இனிமேல் பண்ண மாட்டேன், பேச்சுவார்த்தை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் இருந்தான். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய ஒரு இது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இவன் இந்த கருப்படிச்சு தானே இந்த கவர்மெண்ட்டு வெளியிட்டாங்க. இது கருப்படிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அப்லோடு பண்ணியிருப்பான்ல, அப்லோடு பண்ணி சிஸ்டமில் தானே கருப்படிப்பான். இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த எப்பயுமே இந்த ஹேக்கர் இருப்பான் உலகத்தில், இந்த பெரிய பெரிய ஹேக்கர்ஸ்லாம் இருந்து இப்போ சமீபத்தில் பெரிய பெரிய பென்டகனுடைய இதெல்லாம் முடக்கிட்டானுங்க. இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டான், அதை வந்து ஹேக் பண்ணிட்டான். ஹேக் பண்ணி அந்த பிளாக் ஸ்ட்ரைக் இல்லாத ஒரிஜினல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி விட்டான். அந்த ஸ்ட்ரைக்ஸ் இல்லாத ரிலீஸ் பண்ணி விட்டான். இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே இவனுங்கெல்லாம் டரியல் ஆயிடுச்சு, ஐயோ காலிட். இப்போ இது ரிலீஸ் பண்ண உடனே நேற்று வரைக்கும் பில்கேட்ஸ் என்ன பண்ணிட்டுருந்தான், நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கும் எப்ஸ்டீனுக்கு சம்மந்தம் இல்லை, அது இதுன்னா. இப்போ அவன் என்னங்கிறான், நான் தப்பு பண்ணது உண்மை தான், என்னை மன்னிச்சிருங்கிறான். எப்படி அந்த ஃபைலு ஹேக்கர்ஸ் கையில் போனதுனால. இப்போ அந்த ஹேக்கர் யார் இருப்பா, இஸ்ரேலு எடுத்து ரிலீஸ் பண்ணுவான். என்ன நீ மறைச்சிட்டு உன் பேரை மறுக்க ஏன் ப்ரெஷர் கொடுக்குறான் ஈரான் மேலே அடின்னு. இப்போ இன்றைக்கி படையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 நாள் தான் ஆச்சு சம்பவம் நடந்து. இப்போ இன்றைக்கி படையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து சவுதியிலேருந்து அட்டாக்கு, அங்கேருந்து அட்டாக்கு, இங்கேருந்து அட்டாக்கு எல்லாம் பண்ணுறான். இப்போ உட்காந்து பண்ணுறான். எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. புரியுதா? இவங்க எல்லாருமே போட்டால் உங்கள் வண்டவாளம்னா தண்டவாளம் ஆயிரும். உங்கள் ஊரில் இருக்கிற ஒருத்தன் கூட மதிக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் நீட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போடுறாங்க. புரியுதா? அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, தப்பான ஆட்கள் கீழே இருக்கிறது எவ்வளோ டேஞ்சரோ மேலே போக போக அவ்வளோ டேஞ்சர். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சின்ன ஊர், சின்ன சமூகம், சின்ன கொல்லை, சின்ன அநியாயம், இன்றைக்கி பெருசாகி இன்றைக்கி உலகம் பெரிய அநியாயம். அதனால தான் இப்போ இந்த மீடியாலெலாம் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்குற டெரரிஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த டெல்லியில் பாம்பு பிளாஸ்ட்டு பண்ணால் இன்னொருத்தம் பண்ணுறான், ஊரில் உலகத்தில் நடந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு பேர், உலகத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சாலும் இவனுங்க ஒரு போரில் கொன்று குவிக்கிறானுங்க பேர், அதுக்கு ஈக்குவல் ஆகாது. புரியுதா? இவன் எவ்வளோ தீவிரவாதிகள் என்ன அத்தனை தாக்குதல் பண்ணாலும்
இந்த அமெரிக்கா, இந்த மேற்கத்திய நாடுகள் போய் உலகத்தில் பண்ணிச்சு பாரு, முதலாம் உலகப் போரில், ரெண்டாம் உலகப் போரில் இவங்க பண்ண ஃபசாது அதை விட பெருசு. சரியா? அப்போது இதெல்லாம் வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது அதே மாதிரி குரானில் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஏதோ ஒரு சிலைகள் மேட்ரு, என்ன ஏதோ ஒரு 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 மூட நம்பிக்கையில் இருக்கான், அதுக்கு எதிராக வந்து அல்லாஹ் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் அப்படிலாம் நினச்சிடறேன். இது மூட நம்பிக்கை பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு அதாவது நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நான் வந்து ஏமாத்துறதுக்கு போலி டாக்டர்னு நான் ஒருத்தன் உட்காடுறேன். சரியா? உனக்கு தான் தெரியாது நான் போலி டாக்டர்னு, எனக்கு தெரியுமில்ல போலி டாக்டர்ன்ட்டு. புரியுதா? புதுசாக ஒரு கடவுளை நான் வந்து லான்ச் பண்ணுறேன்னா எனக்கு தெரியுமில்ல அது கடவுள் இல்லைன்ட்டு. மற்றவன் எல்லாரை விட எனக்கு தெரியும், முதல்ல எனக்கு தான் தெரியும் அது ஃப்ராடு கடவுள்ன்ட்டு. அவன் அது கடவுள்லாம் நம்புகிறான். அவன் நம்பலை, அவன் தான் செஞ்சவன் எப்படிங்க அது கடவுள்னு நம்புவான்? புரியுதா? இப்போ இந்த இந்த பில்டிங்கு நாளையிலேருந்து கும்பிட வா அப்படின்னு சொன்னால் மேஸ்திரிங்களாம் இங்கே வேலை செஞ்சவங்க என்ன வைப்பாங்க? நாங்கள் தாண்டா அதை கட்டினோம், ஆகாவலிங்களா அதை போய் கும்பிட்டுட்ருக்கீங்க. புரியுதா? குரானில் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் பற்றி பேசும்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ சிலை பிரச்சனையோ, ஒரு மூட நம்பிக்கை பிரச்சனையோ, ஒரு தவறான வழிபாட்டுக்காக நடக்கிற பிரச்சனையோ கிடையாது. இது வந்து பொதுமக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்களை விட்டால் பொதுமக்களை இன்னும் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ தான் சொன்னல நூ அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த 3 சூறாக்கள் நான் சொன்னல, இந்தந்த சூறாக்கள் இருக்கும், அதிலெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். அப்போ நூ அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இவங்க அநியாயம் ஓவராக போச்சு, இனிமேல் இவங்களை விட்டு வச்சேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இவனுங்க கெடுத்துருவானுங்க, கண்டிப்பாக நீ இவங்களை அழிச்சிடலாமா. 950 வருஷம் பொறுமையாக இருந்த ஒருத்தர் இவங்களை அழிக்க